மற்றொரு பேசுவோம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எனவே தமிழின் சிறப்புகள் பற்றியும் நீங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காற்றலை பொழுது என்பதை சொல்லிக்கொண்டு சமகால அரசியல் மற்றும் பல்வேறு விடயங்களை நீங்கள் உங்களுக்குள் தோன்றுகின்ற கருத்துக்களை உங்கள் கருத்துக்களை எடுத்து வருகின்ற காற்றலை பொழுதில் நாங்கள் இணைந்திருக்கின்ற முதல் நேயர். வணக்கம். காட்பாடி சந்திரசேகர், வணக்கம். 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 மிக்க மகிழ்ச்சிக்கா. இந்த ஒரு இரவு பொழுதில் உங்களுடன் உரையாடுவது மற்ற மகிழ்ச்சி. எனவே ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை இன்று நான் கேள்விப்பட்டேன். அதோடு ஒரு குட்டி தகவலையும் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு எஜமானர் கிட்டத்தட்ட 2003-4 அந்த ஆண்டு காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாயை எல்லோரும் கூட்டிட்டு போயிருக்காங்க வெளியில். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் என்ன சொல்வது, அந்த சாலை விபத்து என்று சொல்வார்கள் அல்லவா, அதில் அந்த உரிமையாளர் அவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள். அதே இடத்தில் ஜெர்மனியில் நடந்ததுதான். அந்த நாய் 7 வருடமாக காத்து கொண்டே இருந்தது. தன்னுடைய உரிமையாளர்கள் எல்லாம் வருவார்கள், தன்னை அழைத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தும் அவர்கள் திரும்பவில்லை. பாவம், அதற்கு தெரியவில்லை அவர்கள் இது மாதிரி இறந்துட்டாங்கன்னு. இருந்தாலும் அந்த நாயினுடைய அந்த நன்றி உணர்வு, அதனுடைய விசுவாசத்தை அறிந்த ஆச்சரியப்பட்ட அதற்கு ஒரு சிலை என்பதை திறக்க வைக்கப்பட்டது. அதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இப்படி உலகத்துல ஒரு சில உயிர்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த ஒரு நன்றி கடனோட இருக்கிறது. அதற்கு அந்த பதில் மரியாதையாக ஏதோ ஒரு விடயத்தை யோசித்து அந்த நாட்டு அரசாங்கம் அப்படிங்கிறவங்களும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால், 5 அறிவு ஜீவன்களுக்கு இருக்கக்கூடிய நன்றி மனிதர்கள் கிட்ட ஒரு பாதி வீதம் இருந்தாலும் அது ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, சந்தேகம் இது மிக மிக கொடிய நோய் அப்படின்னு சொல்லுவார்கள் என்றால், இதை பற்றி ஒரு சில விஷயங்கள். நீங்கள் 100% அடுத்தவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் அடுத்தவர் உங்களிடம் காட்டும் அன்பின் மீது எப்போதும் சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இது நட்புக்கும், வேலை செய்யும் இடத்துக்கும், முதலாளி தொழிலாளி உறவுக்கும், காதலுக்கும் கூட பொருந்தும். எப்பொழுதும் எல்லோரிடமும் 100% அன்பை காட்டுங்கள். சந்தேகம் ஒன்று வந்துவிட்டால் நிம்மதி போய்விடும். சந்தேகம் இருக்கும் இடத்தில் நிம்மதி என்றும் இருக்காது. ஒரு குட்டி பெண்ணும் குட்டி பையனும் விளையாடி கொண்டு இருந்தார்கள். அந்த பையன் கைகளில் நிறைய பொம்மைகளும் அந்த குட்டி பையன் கையில் நிறைய இனிப்புகளும் இருந்தது. அந்த பையன் சொன்னான், என்கிட்ட இருக்கிற பொம்மைகள் எல்லாத்தையும் எனக்கு தருகிறேன், நீ வைத்து இருக்கின்ற இனிப்புகள் எல்லாத்தையும் எனக்கு தருகிறியா என்று கேட்டான். குட்டி பெண்ணும் அதற்கு சம்மதம் தெரிவித்தால் அந்த பையன் தன்னிடம் உள்ள நல்ல பொம்மை ஒன்றை ஒழித்துவிட்டு அந்த பெண்ணிடம் அத்தனை இனிப்புகளையும் கேட்டான். குட்டி பெண் எல்லா இனிப்புகளையும் கொடுத்துவிட்டு பொம்மைகளை வாங்கி கொண்டால் அந்த இரவு அந்த குட்டி பெண் நிம்மதியாக உறங்கினாள். அந்த பையனுக்கு உறக்கமே வரவில்லை. அவள் எல்லா இனிப்புகளையும் நம்மிடம் இருந்து தந்து இருப்பாளா, இல்லை நாம் ஒழித்து வைத்தது போல் அவளும் ஏமாற்றி இருப்பாளா என்று நினைத்து கொண்டே உறக்கம் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டான். ஆக சந்தேகம் ஒருவர் மனதை பற்றி கொண்டால் அது மனநோயாக மாறிவிடுகிறது. சந்தேக மனப்பான்மை கொண்டவர்கள் தன்னால் அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒரு வீட்டில் சந்தேகம் முன் வாசல் வந்தால் மகிழ்ச்சி பின் வாசலால் போய்விடும். ஆக இந்த சந்தேகம் என்ற மனவியாதி சமூகத்தில் நிலவி வரும் ஒரு விஷக்கிருமியாக இருக்கு. அதை ஊடுருவி உயிரையே கொன்றுவிடும். அதை புறக்கணித்து நாம் எதிர்த்து நின்று போராட வேண்டும். இதுதான் இன்னைக்கு நான் நினைத்த ஒரு கருத்து. நீங்க சொல்வது போல உறவு முறைக்கு சந்தேகம் என்பது ஒரு நோய், புற்றுநோய் போன்றது. பல உறவுகளை சிதைக்க வல்லது. அதாவது எல்லோரையும் 100% நம்பி விடுவதும் தவறு, அதே நேரம் யாரையும் நம்பாமல் இருப்பதும் பெருந்தவறு. நன்றி உங்களுக்கு. அதே போல் நன்றியுள்ள நாய்களுக்கு நிகரான உலகத்தில் செல்ல பிராணிகளுக்கு, குறிப்பாக நாய்க்கு நிகரான ஒரு நன்றி உணர்வை நீங்கள் வேறு எங்கிலும் காண முடியாது. காற்றில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் சிவாதனி. வணக்கம் சோசனம் ஐயா. வணக்கம். முதற்கண் 2 தினங்களுக்கு முன்பாக நெடுஞ்சாலையில் நடைபெற்ற விபத்தினூடாக ஒரு தந்தையினும் மகளினும் 3 வயது சிறுமியின் உயிரும் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மனத்தை கசக்கி பிழிஞ்ச, இதயத்தை கசக்கி பிழிஞ்ச இழப்பது மிக மிக வேதனை. அந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்கள் சாந்தி அடைய முதல்ல பிரார்த்தித்துக் கொண்டு, அடுத்ததாக இப்ப சொன்ன மாதிரி இப்ப மனிதனை விட விலங்குகள் தான் நன்றி உணர்வு மிக்கதுகள்.
ஏன்னா மனிதனிட்ட இந்த நன்றி உணர்வு வேற வேற அருகி வருகிறது. இந்த இணையதளத்துல கூட பார்த்தேன், ஒரு பூனை தவறுதலாக நடுநோட்டுக்கு சென்ற பிறகு நாய் தான் அந்த பூனைக்குட்டியை தூக்கி கொண்டு கரையோடு கொண்டு போகுது. அது ஒரு புறம் இருக்கு. என்ன சொல்லுவாங்க, லெப்பையில்லா பள்ளிக்கூடம் என்று சொல்லி எப்ப தேசிய தலைவரை மொழிவாக்கால் மௌனத்துக்கு பிறகோ அதே நிலையில தான் இன்றைக்கு தாய்நாட்டை பற்றி எங்களோட தமிழ் மண்ணை பற்றி எதுவுமே சொல்ல முடியாத ஒரு மனவேதனையான விஷயங்கள் பல நடந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்துல முதல்ல யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையம், பிறகு கடந்த வாரம் திருவள்ளுவர் கலாசார மண்டபம், இப்ப யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபம். என்ன நடக்குதுங்க? அக்ரிமெண்ட் எழுதினது மாநகர சபை முதல்வராக மணிவண்ணன் இருந்த நேரம் தான் எழுதினது. ஆனா அக்ரிமெண்ட்ல மாநகர சபை முதல்வர் கையெழுத்து வைக்கல, இந்திய துணை தூதுவருக்கும் அரசு தரப்புக்கும் தான் கையெழுத்து வைக்கப்பட்டது. அப்ப இது இந்த கபடத்தனங்கள் என்ன? ஆர திருமுருகன் திருவள்ளுவருக்கான ஒரு மண்டபத்தை உருவாக்குறார். அது நல்ல முறையில திருக்குறளும் அதுல பதிவு செய்யப்பட்டு உருவாக்குறார். பிறகு இன்னொரு இது என்ன திருவள்ளுவர் நினைவு மண்டபம், ஆர்வ சுவாமிகள் இருக்கிறார், மற்றது சுவாமி விவேகானந்தர் இருக்கிறார், ஞானபிரகாச சுவாமி, எத்தனையோ அரியர்களை பெற்ற மண் கண்ட மண் எங்களோட தாய்மண். அப்ப இதுகளுக்கு கொஞ்சம் இடம் பிடிக்கிற மாதிரி உள்ளுக்கு தடையோட்டி போட்டு நாங்கள் சில நேயர், முக்கியமான நேர்கள் வந்து சிடிஆர் நேர்கள் வந்து இங்க சொல்லி இருந்தோம். கடந்த 3 வருஷங்களுக்கு மேலே சொல்லி இருந்தோம், இந்தியா தலையோட்டி கொண்டிருக்கிறது, எங்களோட விமான நிலையம் ரெண்டும், சிற்றுண்டி சாலையில் ரெண்டும், ஆடை தொழிற்சாலைகள், நகக்கட மாடங்கள், இப்படி பல கோணங்கள்ல இந்தியா தலையோட்டி போட்டு இன்றைக்கு நாங்கள் ஒட்டகம் தலையோட்டின மாதிரி வந்துட்டது. தமிழன் நிலைமை, தாயக தமிழன் நிலைமை, நல்லது செய்கிறேன்னு சொல்லி கபலீகரம் செய்யறதுக்கு, மண்ணையும் பறக்கிறதுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு கைத்தொழில் போயிட்டே இருக்காம். அதை முன்னுதாரணமா வச்சுக்கொண்டு தாயக மண்டியில நாங்கள் அந்த கைத்தொழில்களை விரிவுபடுத்தணும். எங்கண்ட மக்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு. உலகத்துக்கே திறமை மிக்கவர்கள் தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கு வாழ் மக்கள். அவர்களுக்கிட்ட யாரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமல்ல, அஜேந்திர பொன்னம்பலம் ஒரு பாராளுமன்ற உரையாடும்போது சொல்லியிருந்த, நீங்கள் யார் எங்கென்ன மக்களை நினைவு கூறுறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு நீங்கள் யார்? ஏன் மன கேள்வி. எங்கென்ன மக்களுக்கு எங்கென்ன பள்ளிகளுக்கு அனுமதி வணக்கம் செலுத்துறதுக்கு நினைவு கூறுறதுக்கும் எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. நீங்கள் எங்களுக்கு ஒரு அனுமதி தர வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா கதை கேட்க சொன்னது, நீங்கள் தான் முள்ளிவாய்க்கால் எங்க 40,000 மக்களை கொலை செய்த நீங்கள். சரியான ஆதாரங்கள் இவ தேவை. இந்த இப்படியான வெளிக்கொணர்வுகள் மிக மிக அவசியம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு பயணம், இந்த நாடகங்கள் என்ன நாடகம் நடக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கூட்டுகள் என்னத்துக்கு அரசியல் இருக்கைக்காக நடக்கிறது தெரியும். சிவிகை சிவஞானம் சொல்றாரு என்று சொல்லி சொன்னா, இளைஞர்களை நாங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்ள, நீ எப்ப வீட்டுல போய் ஈசி சேர்ல படுக்க வேண்டிய வயதில் நீ என்னப்பா பதில் தமிழக கட்சி தலைவரா வந்திருக்கிறா? இதுக்கு இல்ல, நீ முதல்ல பாதியை விலக்கு. சட்டம் இளவேந்தனை என்ற வார்த்தையில் சற்றே விலகில் பிள்ளாய் என்று சொல்லி அந்த மனிதன் ஒரு அற்புதமான மனிதர். அவர் நாங்கள் நினைவு கூறுறதுமே அது பெரிய வேலை. அவர் சொல்றத அடிக்க சற்றே விலகி நில்லும் பிள்ளாய் சம்பந்தனுக்கு சொன்ன கூட்டு சற்றே விலகி நில்லுங்க சம்பந்தன் சொல்லி. அப்ப இன்றைக்கு அப்படியான நிலையில நீங்க தலையோட்டி போட்டு இளைஞர்களை வாழ்ந்து சொல்லி சொன்னா இது என்ன கூத்து நடக்குது? அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதாவது லெப்பையில்லா பள்ளிக்கூடம். தேசிய தலைவர் கேட்க நீங்கள் எங்கெல்லாம் புத்தக கிடந்த பாம்புகள் மாதிரி கிடந்து இப்ப தலைவர் படம் எடுத்து ஆடுறீங்க. எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் ஆட போறீங்க? ஆடி முடியுங்கோ என்று சொல்லிச்சுன்னா உங்களுக்கு துணை நிற்பவர்கள் யார் என்பது தெரியும். நீங்கள் என்ன துணிவில் இந்த ஆடுறீங்கள் என்று தெரியும். காலையில ஒரு ஆய்வாளர் வந்து சொன்ன விஷயம், ஆனார உப்பளத்துல விடுதலை புலி இருந்த காலத்துல 65,000 மெட்ரிக் டன் இருந்து 80,000 மெட்ரிக் டன் வரையும் விளைஞ்ச மண், அந்த உப்பு விளைஞ்ச பூமி. அது இன்றைக்கு அரசாங்கம் மட்டுப்படுத்தி எங்களுடைய அதாவது உற்பத்தியை பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட இந்த ஆண்டு 25,000 மெட்ரிக் டன் தான் அதுக்குள்ள உற்பத்தி செய்யப்படும் என்று சொல்லி இருக்கான். இப்ப இதெல்லாத்தையும் நாங்கள் பார்க்கல. ஒரு விடியம் தெரியுது எங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றது துணிஞ்சு வெளியில வந்து கதைக்கிறதுக்கும் ஒரு தரம் இல்லை. கதைக்கிறவர்களும் அதாவது முதுகெலும்பில்லாத முறையில யாருக்கேன்னு ஒருவருக்கு வக்காலத்து வாங்குறது மேலே கதைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைதான் இன்றைக்கு சிங்களவன் உள்ளுக்கு வந்தது காரணம். நாங்கள் தான் தோற்றுவித்தோம். நன்றி நன்றி. தலைவன் இல்லாத நாடு என்ற விடயங்கள் அவலங்களை ஐயா சுட்டிக்காட்டியிருந்தார். உண்மையில் இந்த பல்வேறு தலையீடுகள், பல்வேறு புரியோடி போகின்ற
அந்நிய ஆக்கிரமிப்புகளின் அடையாளங்களை நாங்கள் விழிப்பாக இருந்து மக்களாகத்தான் அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். எனவே அந்த வகையில் இங்கே ஐயா சொன்னது போல, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது போல, எமது மக்களை நினைவு கூற யாரும் அனுமதி கேட்க வேண்டும். அதே போல் யார், அதாவது இங்கே நபர்கள் கட்சிகளுக்கு அப்பால் மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள், மக்களுக்கான நன்மைகள் எதுவோ எவையோ அதை ஆதரிக்கின்ற மனோநிலை மக்களுக்குள் இருக்க வேண்டும். அதற்கு எதிரான விடயங்களை வருகின்ற பொழுது எதிர்க்கின்ற மனநிலையும் மக்களுக்குள் வர வேண்டும். இங்கே ஈழவேந்தன் ஐயா நினைவு கூறப்படவில்லை என்று சொன்னார். ஒவ்வொரு பொழுதிலும் அவருடைய ஈழம் வெல்லும் காலம் சொல்லும் என்ற சொல்லை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உண்மையில் அவர் எந்த இடத்திலும் அதை சொல்ல தவறியதில்லை. அதே போல் அவருடைய பல உரைகள் எங்களிடம் உண்டு. நாங்கள் அவருடைய நினைவு நாட்கள் அவற்றை எடுத்து வருவோம். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு, வணக்கம் ஐங்கரன். வணக்கம் மதனி. என்னென்றால் வழக்கறிஞ நெடுஞ்சாலை வீதிகளில் பயணிப்பவர்கள், வாகனத்தில் பயணிப்பவர்கள், சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்குது. நிலம் வீதி ஈரமாக இருந்தால் தரிப்பு ஏற்பட்டு கண்ணுக்குள்ள சூரிய வெளிச்சம் வரும்போது முன்னுக்கு போற வாகனத்தை பார்க்க முடியாது. சன்கிளாஸை வைத்துக்கணும் வாகனத்தில். என்ற தேவையில்லாத விபத்துக்களை, தடைகளை நாங்கள் குறைக்கலாம். என்னோட சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். மற்றது இப்ப என்னென்றால் இந்த உளவியல் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமா இங்கே தெரிகிறது. என்னென்னா, நாங்கள் விரைவாக எல்லாத்தையும் செய்யணும் என்று செய்ய வழிக்கிட்டு கடைசியா நாங்கள் களைப்படைகிறோம், சுலபமாக களைப்படைகிறோம். உரிய நேரத்தில் சில நேரங்களில் கொஞ்சம் ஸ்லோ டவுன், கொஞ்சம் வேகத்தை குறைச்சு ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் அதில் உன்னிப்பாக கவனித்து செய்யும் போது எங்களோட களைப்பை நாங்கள் குறைக்கலாம் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்றார்கள். அதை கவனிக்கணும். ஏன்னா, நாங்கள் இங்கே வெள்ளக்காரன் இயந்திரங்களை கண்டுபிடித்துட்டு இயந்திரங்கள் மாதிரியே எங்களை வேலை செய்ய எதிர்பார்க்கிறான். அது நடக்காதபடியா மனித மொழின்றது ஒரு நேரத்தில் ஒரு வேலையைத்தான் செய்யும், துரிதமாக, ஒழுங்காக. அதுக்கேற்ற முறையில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். நிம்மதிகிறது, சந்தோஷம் இல்லாமல் போறது காரணம் என்னென்றால் இதான் ஓடுறது. மனம் ஓட விளக்கிட்டால் மிகவும் சிக்கல்ல போகும். அதை சிந்திக்கணும். என்னென்னா, வாழ்வியல் என்றது வேற மாதிரி போகுது. இந்த விடயங்களை தெரிந்து அதுக்கேற்ற முறையில் நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். மற்றது, டென்மார்க்ல இருந்து கார்த்திக் மனோகரன் என்பவர் தேவையில்லாத வேலைகளை செய்கிறார். பணம் உழைப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. நீங்கள் இனத்தை காட்டி கொடுத்துத்தான் அதை செய்யணும். நீங்க தலைவற்ற சொந்தக்காரனா இருக்கலாம், உங்களோட உறவராக இருக்கலாம், அது வேற விடயம். ஆனால் இதை செய்ய எங்க தேசியவாதிகளையோ சீமானியோ கொச்சப்படுத்த உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. அவருக்கு உறவினர்களா இருந்தால் சொல்லுங்கள். உளவுத்துறைகளுக்கு கைக்கூலிகளாக போய் தலைவற்ற ஊருண்டா அப்புறம் அங்க ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் தேசியவாதிகள் நாங்கள் நம்ப இல்லை. அதே மாதிரி கிரான் விநாயகமூர்த்தி முரளிதரன் பிறந்த கிரான்ல உள்ளவர்கள் எல்லாம் தேசியத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் நம்ப இல்லை. எல்லா பக்கத்திலையும் இருக்கு. தேசியத்துக்கு ஆதரவாளர்கள் ஆதரவும் உள்ளது, எதிர்ப்பும் உள்ளது. அப்படித்தான் ஒவ்வொரு இடமும் இருக்குது. ஆகவே தயவு செய்து கார்த்திக் மனோகரன் சிந்தித்து செயற்படணும். காட்டி கொடுக்கிற வேலைகளை நாங்கள் செய்யக்கூடாது. அதை அவருக்கு தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். மற்றது, தமிழகத்தில் தமிழனுடைய ஆட்சி வரணும். அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே சீமானை குறை சொல்லுவார்கள் நம்மவர்கள். உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. அது குறை சொல்வதற்கு முன்னால் இந்த நாட்டில் எங்களோட இயக்கம் தடை செய்யப்பட்ட போது இங்க விளம்பி போராடுறதுக்கு ஒரு தரம் இல்லை. அது ஏனென்று கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அங்குள்ளவன் அவன் போராடுறான், எவ்வளவு தடைகளை சந்தித்து போராடுறான். அவனை கொச்சப்படுத்துற வேலையில இங்க நீங்க செய்ய நாங்க விட மாட்டோம். என்னதான் நீங்க நடந்தாலும் நாங்க செய்ய விட மாட்டோம். நீங்க திமுக முட்டை கொடுக்குற வேலையில செய்யாதீங்க. இங்க கலைஞர் டிவி, சன் டிவியில வீடுகளை வச்சுக்கொண்டு இன்றைக்கு அல் ஜசீராவால் இன்றைக்கு முக்கியமான காரணம், அங்க உலகத்துக்கு காசால நடந்த ஒவ்வொரு விடயம் தெரிந்த காரணம் அல் ஜசீரா ஊடகம். அந்த ஊடகம் ஒரு நியாயமாக செயல்பட்டுருக்கு. கலைஞர் டிவி, சன் டிவி எல்லாம் தமிழன் இறப்பை இனப்படுகொலையை காட்டக்கூடாது செயல்பட்ட அந்த தொலைக்காட்சிகளை நீங்க வீடுகளுக்குள்ள வச்சிருக்கீங்க. அவங்க தயாரிக்கிற படங்கள் எல்லாத்தையும் இங்கே ஓடுறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? இதே ஒரு துரோகம். அதை கவனித்துக் கொள்ள. நீங்கள் அங்க சீமான நீங்க இங்க குறை சொல்ல முடியாது. ஏன் நாங்கள் அவங்களுக்காக உழைத்தினாங்களே. மலையாள தமிழர்கள் கொத்து கொத்தாக நாடு கடத்தப்படும் போது நாங்க என்ன நாங்கள் போராடினாங்க. அவனுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் நாங்கள் நன்றி கட்ட கூட்டம். எங்களுடைய அரசியல் தலைமைகள் செய்த தவறு தான் இவ்வளவு இழப்புகள் எங்களோட மக்களுக்கு ஏற்பட்டது. அரசியல் தலைமைகள் குப்பாடி படிச்சவன் என்று சொல்லி மற்றவன் ஏமாத்துறது. இன்றைக்கு
சிறுநாயத்திலிருந்து இன்றைக்கு சம்பந்தம் இன்றைக்கு உள்ளவன் எல்லாம் அதைத்தான். மற்ற இனஞ்சார்ந்து சிந்திக்கிற பழக்கம் இல்லை. தமிழரசு கட்சி சிறிதரன் பாராளுமன்றத்தில் புட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு சுமந்திரனுக்கு குற்றச்சாட்டு பாராளுமன்றத்தில் தெரிவிக்கிறார். மக்களிட பிரச்சனை கதை முட்டாள் வாத்தி ஒரு விடயமும் தெரியாது. எங்களுக்கு பிரச்சனை நாங்கள்லாம். தயவு செய்து தமிழ் தேசியவாதிகளை குச்சப்படுத்தாங்க. அங்க திருமுருகன் காந்தி, சோபிரபாண்டியன் போன்ற திமுக செம்புகள் அவர்களுக்காக வேலை செய்ய தொடங்கிட்டு தோல்வியில போய் கொண்டிருக்கிறார்கள். அதை கவனித்து செயல்படணும். தமிழ்நாட்டு ஆட்சி இல்லாமல் எங்களுக்கு எதுவும் எந்த தீர்வும் கிடைக்காத நேரத்தில் சிங்களவன் இன்றைக்கும் இந்தியாவுக்கு ஆதரவா இருக்க மாட்டான். மன்னர் காத்தாடி ஆலை அவங்க அனுமதி கொடுக்க மாட்டான். அவன் மனதில் உள்ளதான் நான் வெளிப்படுத்தியிருக்கிறான். அதான் நீங்க கொடுக்கவே மாட்டான். அப்படி கொடுத்தால் இந்தியாவுக்கு எதிரான அனுரகுமாரா திசநாயக்கா இந்தியா விரும்பியோ விரும்பாமலோ எங்களுக்கு ஆதரவு அளிக்கத்தான் வேணும். அது வேற வழியில் தே ஹேவ் நோ சாய்ஸ். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பலமான ஒரு சக்தி, தமிழ் சக்தி வரணும். வரம் அது குடாரப்பு தராருக்கு மாதிரி தலைவருடைய தீர்க்க தரிசனம் தான் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில். அதுக்காக அனைவரும் உழைக்க வேண்டும். நீங்க குறை கூறுற பிரச்சனை, விமர்சனம் பிரச்சனை, ஆனா நீங்க எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. மாவீருடைய கனவுகள் நிறைவேறும். நன்றி, வணக்கம் சிவாஜி. நன்றி நன்றி. உறவுகளுடைய கருத்துக்களை எடுத்து வருகின்ற பேசுவோர் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் இப்பொழுது உண்மையில் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் நபர்கள் கட்சிகளுக்கு அப்பால் எங்கள் மொழி சார்ந்த ஒரு விளக்கத்தை நாங்கள் தெளிவாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியினுடைய வரலாற்றில் நாங்கள் பார்த்தோம் என்றால் தமிழுக்கு பேரே தமிழ், மொழி கொண்டு இனம் அடையாளம் காணப்படுகின்றது. அந்த வகையில் தமிழருக்கு வேறொரு பெயர் இல்லை, தமிழர்தான் நாங்கள் என்ற தெளிவு தமிழருக்கு இருக்க வேண்டும். அது இடைக்காலங்களில் பல்வேறு வகையிலும் எங்களை அங்கே ஒரு முரண்பாடுகளை உருவாக்கினார்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால் தமிழிலிருந்து பிறந்த மொழிகள், செய்மொழிகள் மலையாளம், தெலுங்கு, துளு, கன்னடம் என்றால் இன்று உலகத்தில் எங்கு தமிழர்கள் வாழ்ந்தாலும் தங்களை திராவிடர் என்று சொல்வதில்லை. அதே போல் இந்த தமிழிலிருந்து பிறந்த செய்மொழி மொழி குடும்பத்தினர் தங்களை தமிழர் என்று சொல்வதில்லை. இப்பொழுது கேரளா மலையாளம் பேசுகின்றவர்கள் தங்களை மலையாளிகள் என்கிறார்கள், தெலுங்கு பேசுகின்றவர்கள் தெலுங்கர்கள் என்கிறார்கள். அதே போல் தமிழர்கள் தங்களை தமிழர்கள் என்பதை சொல்வதற்காக போராடும் ஒரு காலகட்டத்தில் இன்று இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த தமிழகத்தில் நடக்கின்ற மோதல்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லா கட்சிகளிலும் எங்களுக்கு ஆதரவாளர்களாக ஒரு காலத்தில் இருந்தார்கள் விடுதலை போராட்டத்துக்கு என்று சொல்லி நாங்கள் பார்த்தாலும் இன்று மொழிக்கொரு தீங்கு வரும் பொழுது தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்பதை காலக்கடமையாக எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு தேவையில் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு உற்று நோக்க வேண்டிய விடயம். இணைந்திருக்கின்ற அடுத்த ஒரு இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் ரவி. வணக்கம் ரவி. நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் நீங்க நலமா இருக்கின்றோம். நானும் ஒரு கதை சொல்ல வேண்டிய வழிகிட்டேன். அப்புறம் பார்த்தா நாட்டு எல்லாம் அப்படி இப்படி இருக்கு, கதையை புறம் சொல்ல வேண்டிய யோசிச்சேன். இரண்டாம் முதல் கண் என்று அந்த தந்தையாரம் இந்த 3 வயது குழந்தையும் ஒரு துயரமான செய்தி தான். அது கேள்விப்படும் போது மனம் பேனியா இருக்கின்ற. அதுக்கு முதல் அந்த தாயும் இந்த தந்தையாரும் அவர்களும் தந்தையாரும் தாய் தந்தையும் அம்மாவும் அந்த பிள்ளை 3 பேருமா சேர்ந்து, கணவன் மனைவியும் பிள்ளையுமா சேர்ந்து ஒரு உடுப்பு கடையில் உடுப்படுத்து அந்த உடுப்பை கொடுத்தது. அந்த உடுப்பு கடையில் போய் உடுப்படுத்து எங்களோட சிவாவின் மணியார் வேலை செய்த கடையில் தான் உடுப்படுத்து அந்த பிள்ளை குழந்தை அந்த நேரம் அவ்வளவு நேரம் அதில் நின்று விளையாடியதும் அந்த குழந்தைக்காக அவர் அந்த தாவணி பெருசண்டபடியாக மடித்து தைச்சு தரும்படி சொல்லி தாங்கள் தன் கையால் அந்த குழந்தைக்கு அதை தைத்து கொடுத்து அந்த குழந்தை 2 நாள் திங்கட்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் செய்துவிட்டு திங்கட்கிழமை போய் உடுப்படுத்து கொண்டு போயிருக்கின்றார். அதை தன் கையால் அந்த பிள்ளைக்கு எல்லாம் இவ்வளவு தூரம் செய்து கொடுத்து விட்டு அந்த குழந்தை அந்த இறந்து விட்டு அந்த தூக்க செய்தியை பயந்திருந்தார். அவே கவனமா இருக்க வேண்டும். என்னன்னு சொன்னா ஒரு விபத்து நடந்து விட்டது, ஆனா இந்த தந்தையார் என்னதென்று அறியா குடியின குழந்தையை தூக்கி கொண்டு ரோட்டை கடக்க என்னவென்றால் நாங்கள் அது நடுவே நாங்கள் அதாவது இந்த இடத்தில் நாங்கள் மக்கள் கொண்டு வர அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா அது நெடுஞ்சாலை அல்ல, அது சாதாரண ஒரு வீதி. இந்த ஸ்டீல் வீதி அங்காலே போகும் பொழுது டோண்டம் வீதியாக மாறுறது. அந்த வீதியில் போதிய தெருவிளக்குகள் இல்லை. அது நெடுகவே குற்றமாக நாங்கள் சுட்டிக்காட்டி வருகின்ற ஒரு விடயம். ஆனால் அந்த இடத்தில் விபத்துகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன.
இந்த பள்ளத்தில் விழுந்திருக்கின்றார்கள். மிக ஆபத்தான இடம். ஆனால் மக்கள் வாகனங்கள் நெடுகவே போய்க் கொண்டிருக்கின்ற இடம். ஆனால் அந்த பள்ளத்தில் விழுந்தவுடன் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பிள்ளையை காப்பதற்காக பிள்ளையை தூக்கிக் கொண்டு ஓடி இருக்கின்றார். அந்த ஓடிய இடத்தில் தான் மற்றொரு வாகனம் அந்த வாகனம் கவுண்டு விட்டது. ஆகவே அந்த முதலில் அப்ப ஒரு விபத்திலிருந்து தன்னை குழந்தையை காப்பாற்றி ஓடும் பொழுது இப்படி நடந்திருக்கின்றது. உண்மையில் கொடுமையான ஒரு துன்பம். ஆனால் இடித்தவர் 54 வயதுடையவர். அவர் அந்த இடத்திலே நின்று காவல்துறையினருக்கு ஒத்துழைத்திருக்கிறார். வழங்கன்னு சொல்ல அதான் கவனமா இப்படி விபத்துக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எங்க பார்த்தாலும் யாராண்டாலும் உயிர் இழந்து உயிர் போய்கொண்டிருக்காகவே எவரா இருந்தாலும் அந்த கவனிக்க வேண்டும் என்று சொன்னா நாங்களும் அப்படித்தான். சில நேரம் எங்களுக்கு அறியாமலே சில பேர் எங்கள் கண்டு பஸ்ஸை வந்தோன்னு ஓடுவார்கள். என்ன பாரு, எனக்கே ஒரு நாள் இப்படி நான் பஸ் வந்து ஓடி வந்து விட்டேன். திடீர்னு வந்து அடிச்சாரு ஒரு பிரேக் ஒன்று. நான் ரைட்டுக்கு வந்து நான் வந்து ஏறுக்கு முன்னம், ஆனா வந்த வேகத்துல அவர் காணிக்காவிட்டா நான் அந்த இடத்துல நானும் போயிருப்பேன். அவ்வளவு தூரம் போத்து ஒரு பிரேக் அடிச்சு நாங்கள் என்ன பஸ்ஸை கண்டுவிட்டோம் சொல்லி இதை பார்ப்பதில் உடனே இந்த பஸ்ஸை இப்படி போய்க்காரு. இப்படியாக கனவே நடந்திருக்கின்ற. ஆகவே கவனமா இருக்க வேண்டும். இன்னொருவர் அந்த வீதியை கடந்து கொண்டிருக்கும் பொழுது வாகனம் வந்து விட்டது. மற்ற பக்கம் திரும்பி வரும் பொழுது அடிபட்டிருந்தார் முன்பு. அப்ப இப்படியான விடயங்கள் நிதானம் வேண்டும். எப்பொழுதுமே எந்த ஒரு சிக்கலிலும் எங்களுக்கு நிதானம் வேண்டும். அது உண்மையா அந்த நிமிடம் எங்களுக்கே சில நேரம் எங்களே கட்டுப்படுத்த முடியும். என்ன செய்வதென்று அறியா போய்க்க திடீரென அடுத்த செய்யும் போது அடுத்த விபத்து சிக்கிக் கொள்ளுகின்றோம். அது உண்மையா கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒன்று என்று சொன்னால், இன்று அனுரார் ஆட்சியில் அந்த என்ன கலாச்சார மண்டபம் எல்லாமே அன்றிலிருந்து இன்று வரையும் யாழ் என்றுதான் இருக்கின்றது. யாழ் நூல் நிலையம், யாழ் கச்சேரி, யாழ் நல்லூர் கந்தசாமி கோயில், அடுத்த யாழ் பிரேசு எல்லாமே யாழ் என்றுதான் இருக்கின்றது. திடீரென இதையே மாற்ற போனார்கள். இன்று இந்திய அரசு இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த துணைத்துறை வைத்திருப்பதற்கானமே இந்தியான் ரோ தான். அது அவ்வளவு ரோ பிரிவு தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் அதையும் கொண்டு 3ஆவதாக போட்டிருக்கின்றார்கள். ஆங்கிலம் சிங்களம் 3ஆவது இடத்தில் தான் தமிழ் போய்விட்டது. அப்ப என்ன நடக்குது என்று பாருங்க. இன்று சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எந்த ஆட்சியாளர்களும் இன்று தமிழருக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் முன் வந்ததில்லை. அடுத்ததாக இன்று இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் எங்கே? இன்று பாருங்கள், வடக்கு கிழக்கு தாயந்தான் நாங்கள் அடிபட்டோம். அடுத்ததாக வடக்குல கணக்கு பற்றி இன்று அதை பற்றி எதுவித இதுவும் இல்லை. அதை பற்றியான ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை. அடுத்ததாக இது சிறைச்சாலையில் போராடினார்கள். என்ன பதில் கொடுக்கப்பட்டது? அன்று சொன்னார்கள் சிறைச்சாலையில கைதிகள் என்று எவரும் இல்லை. அப்ப இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? சிறைச்சாலையில நீங்களாம் சொன்ன உங்கள் அரசு தான் சொன்ன சிறைச்சாலையில் எவரும் கைதிகள் என்று எவரும் இல்லை. அப்ப என்னடா அவர்கள் வந்தார்கள், போட்டி கொடுத்தார்கள், அவர்கள் நின்று போராடுகின்றார்கள். எவ்வளவு பேர் தாங்கள் சிறைச்சாலையில் இருக்கணும், எங்கிருந்து வந்தவர்கள்? அடுத்ததாக இந்த மீண்டும் காணி பிடிக்கின்றார்கள். மீண்டும் காணி பிடிப்பு மீண்டும் நடக்கின்றது. என்ன நடக்கின்றது என்று புரியவில்லை. அடுத்ததாக முக்கியமான ஒன்று, இன்று வாழ்வெட்டுகள் மீண்டும் வாழ்வெட்டு அதிகரித்து விட்டது. இன்று குடும்பத்தில் ஒரு சகோதர பிரச்சனைக்கே வாழ்வெட்டு. நேற்று கூட ஒருவர் வாழ்வெட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். சுட்டுக்கொள்ள என்னண்டா துவக்கு இருந்திருக்கின்றது. எல்லா இடம் பார்த்தா இந்த துவக்கு சூடாகத்தான் இருக்கின்றது. இதெல்லாம் எங்க இருந்து வருகின்றது? இலங்கையில் இன்று இவர் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற விட்டு இதை கையை விட்டு நீங்க இதுகளை பார்த்தாலே போதும். இந்த வாழ்வெட்டுகளையும் இந்த துவக்கு சூடுகளையும் இந்த குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் என்று ஒரு பாரிய துவக்கு சூடுகளையும் இந்த குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் என்று ஒரு பாரிய வாழ்வெட்டுக்கு போன்ற இதுகளை எல்லாம் பார்த்தாலே காணும். அடுத்த சில நேரம் பாருங்க முறைப்பாடு செய்கின்றார்கள். அதுக்காக கவனம் எடுத்தது. இது மாதிரி தான் ஒரு பாதுகாக்கின்ற போலீசாரை இப்படி என்று சொன்னால் இதை யார்கிட்ட போய் சொல்லுவது? சில நேரம் முறைப்பாடு செய்யும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், முறைப்பாடு ஏற்றுக்கொள்கின்றார்கள். இல்லை, இவர் தான் வந்து சொன்னார் நாங்கள் முறைப்பாடு ஏற்றுக்கொள்வோம், மக்கள் இந்த பாதுகாப்பை தாங்கள் உறுதி செய்வோம் என்றார்கள். இந்த இவர்கள் எங்க போய்விட்டார்கள்? அடுத்ததா ஜேபிக்கு வந்த 3 வீரர்கள் எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்? இவர்கள் என்று கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி வெளிக்கிட்டு எல்லாமே இந்த கோட்டவா இருந்த விட மோசமா தான் இருக்கின்றது. அடுத்ததாக என்னன்னு சொன்னா எங்களுக்கு இடையிலான முரண்பாடு அதிகரித்து கொண்டு போகுது. எனக்கு ஒன்றுமே ஒவ்வொரு நாளும் வாழ்வெட்டுக்கள் துவக்குச்சூடு அதிகரித்து கொண்டுதான் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு சௌரத்துக்குள்ளே துவக்குச்சூடு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இது எப்போ என்னென்று கட்டுப்படுத்த வேண்டியது. அடுத்ததாக முக்கியமான இளஞ்செழியன் கேள்விப்பட்டீங்களா? இளஞ்செழியன் அவர் மேல்முறை நீதிமன்றத்துக்கு அவர் பரிந்துரைத்திருக்கார். தான் அதுக்கு சிபாரிசு செய்த போது, ஆனா அரசாங்கம் தமிழன் என்ற ரீதியில் 27 வருடங்கள்
நீதித்துறை வழங்கின இவருக்கு செழியனுக்கு பதவி உயர்வு இல்லாமல் அந்த இடத்திலே வைத்து அந்த நிலையில் வைத்து அவர் ஓய்வு வழங்கி இருக்கின்றார். இதெங்கே? ஆகவே இன்றும் நீங்கள் வெளிப்படையா சொல்லாமல் உள்ளாலே நீங்கள் வைத்து தமிழன் என்ற ரீதியில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் இந்த அரசு இவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எல்லாத்தையும் செய்து விடுவோம் தமிழ் மக்கள் என்னென்று ஒற்றுமையா இருப்பது. இந்த இடத்தில் வைத்து நீங்கள் எவ்வளவு பாகுபாடு செய்வீர்கள் என்று சொன்னால் ஒரு பதவி உயர்வையோ எதை எல்லாத்தையும் இந்த தமிழ் என்ற சொல் என்ற அடிப்படையிலும் தமிழ் என்ற சொல்லையில நீங்கள் 3ஆம் இடத்துக்கு கொண்டு போறோம் என்று சொன்னால் நீங்கள் யார்? இந்த நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டு இருக்கும்போது பதவிக்கு வரும்போது என்ன சொன்னார்? நாங்கள் எல்லாம் சமன் என்று சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் சமனா இருப்போம் சமத்துவமா இருப்போம் என்று ஒன்றுபட்ட இலங்கைக்கு நாங்கள் ஒற்றுமையா போனோம். இன்று எங்க நடக்கின்றது? நீங்களே உங்கள் அரசியலை வச்சு பதவி சிங்களவருக்கு பதவி உயர்வு கொடுப்பதும் அடுத்ததாக உங்களுக்கு சார்பானவர்களை ஏற்றுக்கொள்வதும் அதை மற்றவர் போய் கேட்டால் தட்டிக்க இதுதான் இன்றே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் இந்த அணுகுக்கு வாக்களித்தவர்கள் மௌனமாகி விட்டார். இந்த வானொலியில எல்லாம் கழித்தார்கள். எங்கே இவர்கள் போன விட்டாண்டு எனக்கும் புரியவில்லை. அவர் வந்து விட்டார், அவர் செய்ய போறார். அடுத்ததாக இலங்கை என்ன இந்தியா சார்புள்ள நாடு, அடுத்த சீனா சார்புள்ள நாடு, சீனா வரும் என்று சொன்னார். எங்க நடந்து விட்டது? நாங்கள் எல்லாம் வெட்டு பேச்சு தான். நாங்கள் நம்ப வேண்டியது எங்களையே ஒழிய வேறு யாரையும் அல்ல. சரி, நாங்கள் நம்ப வேண்டியது எங்களையே ஒழிய வேறு யாரையும் அல்ல. நன்றி. எங்களுக்கு தலைவர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். எந்த ஒரு நாடும் எங்களுக்கு தாம்பாளத்தை வச்சிருந்தாங்க தமிழத்தை கொண்டு போன்று தெரியாது. எந்த ஒரு நாடும் எங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். தமிழன் என்ற இந்தியா என்ன சொல்லிவிட்டது? அவன் நாங்களும் பயமுண்டா எடுத்து சொன்னா அது கையை விட்டுட்டு பேசாம விட்டு விட்டார். அவர் எந்த ஒரு நாடும் தங்க நலங்கடி செயற்படும் மொழிய அது தேவை என்று சொன்னா தமிழன் என்ற வைத்துக் கொண்டு திரும்பிச்சுட்டா வைத்துக் கொண்டு தங்கன்ற அலுவலை பார்த்து தங்க காய் நகர்த்துவார் ஒழிய எங்களுக்கு நாங்கள் போராடித்தான் பெறுவது ஒழிய வழி இல்லை. நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி. கிணிந்திருக்கின்ற அடுத்த உறவு வணக்கம். வணக்கம். புனிதா, அந்த செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த விபத்தில் அந்த தந்தையும் மகளும் பிறந்தது ஒரு மிக கொடும் துயரம் போது. அந்த தந்தை ஏன் அந்த அருகில் நின்று கொண்டால் காவல்துறையை அழைத்திருக்கலாம். அந்த இடம் அப்படியான ஒரு இருட்டான இடம். பள்ளத்தாக்கில் விழுந்தால் வெளியே வந்து ஏதாவது செய்ய வேண்டும், உதவி நாட வேண்டும். ஆனால் அந்த இருட்டுக்குள்ள ஒன்றுமே தெரியாது. அப்படியான ஒரு வந்தவர் அந்த ரோட்டை குறுக்கறுத்து போகாமல் காவல்துறைக்கு அழைச்சிருந்தா அவங்க வந்து உதவி செய்திருப்பாங்க. இந்த குழந்தையும் இருட்டுக்குள்ள போனபடியாத்தானே பாருங்க. அந்த சாரதியும் இன்றைக்கு அவற்றை எல்லாமே யோசிச்சு பாருங்க. இது 2 உயிர் போயிட்டுது. அதுல என் கொடுந்துயர் என்னன்னு கேட்டால் வந்து எங்கட இனம் எதை படத்தை போட்டு எப்படி எழுதுறது என்னன்னு தெரியல. அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துல படத்தையும் டிக்டாக்ல போட்டு ரிப் பண்ணி போட்டு கொண்டிருக்கு இந்த சேனல். எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம். அந்த உயிரோடு இருக்கிற தாய்க்கும் பிள்ளைக்கும் கூட சேர்த்து போடுது இந்த சேனல். அப்படின்னு சொன்னால் இந்த எங்க இனத்தை என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? உங்களோட குடும்பங்களே நீங்கள் இப்படி செய்வீங்களோ? அப்படி செய்யாதீங்க. அது நாளைக்கு கடுமையா பேசித்தான் எழுதி இருக்கிறேன் டிக்டாக்ல வந்த நேரம். எனக்கு அவ்வளவு கோபம். நீங்க செய்யற செயல் மனித செய்யலாம். நீங்கள் அதில் 2 உயிரை இழந்திருக்குதுகள். நீங்கள் 4 பேருக்கும் சேர்த்து ரிப்போர்ட் கொண்டிருப்பீங்களா என்ன? உங்களுக்கு அவ்வளவு உங்களுக்கு அந்த டிக்டாக் மோகமா? இப்பொழுதெல்லாம் செய்திகள் வந்துவிட்டால் அதை யார் முதல் பகிர்றார்கள், யார் முதல் சொல்றார்கள், அதுக்கு யார் முதல் அப்படியான ஒரு வந்தது என்று பாக்குறதுக்கு நீங்கள் இருக்கிறதுகளையும் சேர்த்தெல்லாம் நீங்கள் போடுறீங்க. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. அடுத்தது வந்து நாங்கள் எல்லாரும் உணர்வோடு தான் இருக்கிறோம். நல்லா கிள்ளி பார்க்கணும், உணர்வு இருக்கும். என்னன்னு கேட்டால் இந்த ஜாழ்ப்பாண கலாச்சார மையத்தை மாத்துறதுக்கு இந்தியத்துக்கு யார் கொடுத்த அதிகாரம்? முதலாவது இந்திய தூதுவர் அந்த நிகழ்வுகள்ல வரவிடாம செருப்பால் அடிச்சு கலைக்கணும். அலையா விருந்தாளியா வீட்டுக்குள்ள வாரது வாலி ஆட்டிக்கொண்டு அவருக்கு என்ன தேவை? எங்கட தமிழன்ற நிகழ்வு, யாழ்ப்பாணத்து தமிழன்ற நிகழ்வுல இந்த தூதருக்கு என்ன அலுவல்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாண கலாச்சார மையத்தின் பேர் கோட்டா காலத்திலேயே மாத்த வேணும்னு பயங்கர அழுத்தங்கள் பிரச்சனை கொடுத்து யாழ்ப்பாண மாநகர சபை அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. அப்ப நடக்க முடியல. இப்ப இந்தியாவுக்கு போன நேரம், அன்வா இந்தியாவுக்கு போன நேரம் இது கதைக்கப்பட்டுத்தான். ராமலிங்கன் சந்திரசேகரன் அவன் யாருன்றது தெரியும் நல்லா தமிழனுக்கு. அவன் ஜேபியோட சேர்ந்து அந்த ராமலிங்கன் சந்திரசேகரன் ஒரு நபர் எப்படி எங்கட இனத்தையும் போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி கேவலமா கதைச்ச நபர் என்று தெரியும். அவங்களெல்லாம் சேர்ந்துதான் இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பேர் மாத்த போனோம். யார் கொடுத்த அதிகாரம்? அது நான் சொல்றேனே, நீங்கள் உலக பரப்பில் இருக்க அத்தனை தமிழனும் நீங்கள் குரல் கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் தமிழன் என்று சொல்றதுக்கோ வாழ்றதுக்கோ தகுதி இல்லை.
அது யாழ்ப்பாண கலாச்சார மையம் தான் வரணும். யாழ்ப்பாணம் துறை இப்ப கதைச்சிட்டு பண்றதுக்கா யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவர் எல்லாம் செய்ய தேவையில்லை. எங்களுக்கு திருவள்ளுவருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது யாழ்ப்பாண கலாச்சார மையமண்டே இருக்க வேணும். அது எங்கட பாரம்பரிய மண், யாழ்ப்பாண மண், அது யாழ்ப்பாண கலாச்சார மையமண்டா அதுதான் அதைத்தான் இருக்கணும். திருவள்ளுவரும் வேணா அகத்தியரும் வேணா ஒரு தரம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேணும் எங்கட யாழ்ப்பாண கலாச்சாரம். இது நீங்கள் அத்தனை புத்திஜீவிகள் இருக்கிற நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் குரல் கொடுத்து அது யாழ்ப்பாண கலாச்சார மையம் ஒன்று வர்றதுக்கு நீங்கள் வழிவாக்கணும். இல்லை என்று சொன்னா இங்க நீங்கள் ஒரு தரமே நீங்கள் ஒன்றுக்கும் பாய்ச்சிருக்கோம். சரி, அது கருத்துக்கள். ஆமாம், மக்களுடைய கருத்துக்கள். இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக, அதாவது இந்தியாவினுடைய தலையீடு தான் இங்கே மக்களுக்கு விசனம் ஊட்டுகின்ற விடயம். வள்ளுவரை ஐயன் வள்ளுவரை நாங்கள் தள்ளி வைப்பதென்ற அல்ல பொருள். இதில் நீங்கள் சொன்னது போல பெயர் மாற்றம் ஏன் செய்ய வேண்டும், இந்தியா இதில் ஏன் தலையிட வேண்டும், இந்திய நிதி உதவியில் செய்தோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அதில் தலையிடுவதுதான் தவறு. அதில் திருவள்ளுவருக்கு எதிராகவும் திருவள்ளுவரா நாவலரா பெரிது இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. அது எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு அந்த பெயர் மாற்ற வேண்டிய தேவை இல்லை. அப்படி என்ற விடயத்தில் நீங்கள் வாதாடலாம். அது எங்களுக்கு எங்கிட்ட யாழ்ப்பாண கலாச்சார மையம் தான் இருக்கணும். அது அத்தனை பேரும் திருப்பி திருப்பி குரல் கொடுக்கணும். அடுத்த சோரவை சொன்ன மாதிரி அந்த நீதிபதி இளஞ்செழியனுக்கு பெரிய ஒரு அநியாயத்தை இலங்கை அரசு செய்திருக்கு என்று கேட்டா, அவர் நிறைய வழக்குகள்ல அவற்றை தீர்ப்ப எந்த ஒரு பயமும் இல்லாம துணிவா சில தீர்ப்புகள், ராணுவங்கள் கொலைகள் செய்தவைகள் அவைகளுக்கு வட்டிவா அதிரடி தீர்ப்புகள் கொடுத்தவர். அது சிங்களத்துக்கு சரியான சினம். அந்த சினம் தான் இவருக்கு உரிய சரியான பதவி, அவருக்கு உயர் பதவி கொடுக்காமல் அவரை அந்த பதவியோடய அவரை ஓய்வு பெறச்சு 27 ஆண்டுகள் அவர் பதவி இதன் இருக்கு. அவரும் என்னதான் விசுவாசம் காட்டினாலும் சிங்களவனத்தான் தமிழினத்துக்கு செய்வான்ன்றத உணர்வணும். அடுத்தது என்னன்னு கேட்டால், இன்றைக்கு தமிழர் தாயகத்தின் நிலைமை போற போக்கு ஒரு கொஞ்சம் கூட நல்ல நிலைமை இல்லை. என்னன்னு கேட்டால், அன்றைக்கு மன்னாரில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு நாங்க உடனே சொன்னாங்க இது ராணுவம் தான், இந்த துப்பாக்கி சூட்டுல சம்பந்தப்பட்ட ராணுவம் சொல்லி அந்த ராணுவத்துல 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மன்னார் துப்பாக்கி சூட்டுக்கு சம்பந்தப்பட்டாக்கள். இப்ப இன்றைக்கு பாருங்க, ராணுவத்துல கையில ஆயுதம் இருக்குது, எங்களுக்கு ஒரு பகை என்றோன்னு நாங்க சிங்களவனை கொண்டு வந்து சிங்கள ராணுவத்தை கொண்டு வந்து எங்களுடைய ஆட்களையே நாங்கள் கொலை செய்யறோம்னு சொன்னோம். நாங்கள் இந்த ஒரு மோசமான நிலையில போய் நிக்கிற முடியும் வச்சு பாருங்க. கலாச்சார சீரழிவுகள், போத வஸ்துக்கள் திருப்பி பழையபடி வாழ்வட்டு. நேற்றும் ஒரு இளவயது தந்தை, ஒரு பிள்ளையின் தந்தையை நேற்று மன்னர் வவுனியாவில கொலை செய்திருக்கிறாங்க. 28 நாளுக்கு நாள் விபத்துக்கள், கொலைகள், துப்பாக்கி சூடுகள், அடுத்தது அங்க போதைகள், தவறான உறவுகளால குழந்தைகளை பெற்று போட்டு அதுகளை கொலை செய்து கிணத்துல வீசுறது, வெட்டி தாக்குறது, மிக மிக மோசமான வரும் செய்திகள் ஒவ்வொன்றும். உண்மையில நாங்கள் ஒரு அளவு சிறுமியில இருந்த அந்த அண்ணன் காலத்துல நாங்கள் இப்படியான செய்திகள் ஒன்றையுமே கேட்க இல்லை. இன்றைக்கு 2009ஆம் ஆண்டுங்கிற ஆயுதம் அமைதி பெற்றதோ அண்டையோட தமிழினத்துக்கு வேரோட அழிவு தொடங்கிட்டு வந்து. அடுத்தது அந்த இளையோர கட்சியில சேர்க்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிற 80 வயசால் அவர் பதவியில முதல் விட்டு போட்டு அவர் முதல் செய்திருக்க வேணும் அந்த தலைவர் பதவிக்கு இளையவருக்கு கொடுத்திருக்கோம். இவ ஒரு நல்ல நொண்டி சாட்டி சொல்றது, இளையவரும் பதவிக்கு இருக்கு, இளையவைக்கு எதிரும் கொடுக்கல, நீங்களே முதல் கொடுக்குறீங்களா, நீங்களே என்னத்தை கதைக்கிறீங்க. அடுத்தது இந்த தமிழர் தாயத்தில் இருக்கிற அந்த தொழிற்சாலைகளை செயல்பட விடாமல் அந்த சிங்கள எவ்வளவு காலையில அந்த செல்வின் அவர்கள் சொன்ன செய்தி மிக மிக ஒரு உன்னிப்பாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விடயம். என்று கேட்டால், அது வெளிநாட்டில் இருக்க அதை பொருட்படுத்தி முதலீட்டு செய்யறதுக்கு சிங்கள அரசு அதுக்கு அது அனுமதிக்குது இல்லை. அவங்களும் உற்பத்தியில பெருக்கி அந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்து செய்யற அளவுக்கும் இல்லை. எல்லாம் தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க, வடக்கு கிழக்கு முற்றுமுழுதா தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் என்று சொல்லித்தான் சிங்களம் நினைக்குது. இந்தியாவும் இன்னைக்கு எத்தனையோ உணவகங்கள் புடவ கடைகள் என்று சொல்லி அத்தனை வியாபார இதுகளையும் இந்தியா கொண்டு அகல கால் விரிச்சு சினிமா கலைஞர்களை கொண்டு அங்க இருக்கும் இளையோர்களை சீரழித்து திசை மாத்தி கொண்டே இருக்கின்ற இன்னொரு 10 வருட காலம் கணக்க எமது இனத்தின் குரல்கள் அத்தனையும் ஓய்ந்து போகும். நன்றி. கருத்து எடுத்து வந்திருக்கின்றீர்கள். நன்றி. இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. முதலில் எங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு அந்த ஊடக பணியாற்றி சொன்ன மாதிரி அதற்கான வழிவகைகளை உலகம்பால் அனைத்து மக்களும் அந்தந்த இடங்களில் இருக்கிற புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள் அல்லது நன்மதிப்பாளர்கள் பலதரப்பட்ட ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற
நல்லவர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் சேர்த்து ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கான முதல் முன்முயற்சிகள் ஈடுபடுவார். எல்லாவிட்டால் எங்களை அழிந்து போய்விடும் என்று சொல்லி திரு சொல்லி ஒரு பேச்சு கொடுத்திருக்கார் ஊடகப்பு நிகழ்ச்சியில். அதை எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊடகங்களும் தொடர்ந்து அதை மறுவரப்பு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று எல்லா ஊடகங்களிலையும் அதை திரும்ப போட்டுக்கொண்டே மக்களுக்கு தெளிவான வழியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதே சமயத்தில் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு கேட்பதாக இருந்தால் எல்லாம் எப்படி கலைக்கிறாங்க தந்தி ஒளியிலே அடியண்டா அடியா ஒன்ற பாட்டு ஒன்று இருக்க வேண்டும். அது அப்படி அந்த பாட்டு பொருத்தமான மக்கள் என்ன கலைக்கிறார் என்பதை போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து மக்களாக எவ்வாறு ஆக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் கருத்துக்களை இவர் சொல்லியிருக்கிற அது சரியான திசையில் நகர்ந்து சரியான அதற்கான அந்த இதை கொடுத்திருக்கிற நிச்சயமாக பல மாற்றங்கள் நன்றி நன்றி நன்றி. காற்றையில் உறவுகளின் கருத்துக்களை எடுத்து வருகின்ற பேசுவோம் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் எடிசன். வணக்கம் சிவனிங்கக்கா. ஒரு 3-4 நாட்களா பேசப்படுகின்ற ஒரு விடயம் யாழ் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கின்ற யாழ்ப்பாணத்து கலாச்சார மண்டபம் என்பதால் அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய சொத்தக்கா அந்த மக்களுடைய சொத்தை யாருமே அனுமதிக்க முடியாது. அந்த மக்கள் யாருமே அனுமதிக்க மாட்டார்கள். அது ஒரு புலம்பெயர்த்தவங்க இனியும் எங்களுடைய தமிழர்களுடைய எந்த விதமான சொத்தையும் யாருக்கும் எழுதி கொடுக்கறதுக்கு அனுமதிக்க தலையீடு என்பதை உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் முன்பு ஈழத்துக்கும் காந்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் காந்தி சிலைகள் நிறுவ வழிகிட்டார்கள். அது அப்படி பார்க்கும் பொழுது புத்தர் சிலையும் கூட ஒரு ஆக்கிரமிப்பின் அடையாளமாக எங்கள் மண்ணில் எழுந்தன. இப்பொழுது அந்த எதிர்ப்புகள் எல்லாம் வந்தவுடன் ஐயன் வள்ளுவர் எங்களுடையவர் தான், அது மாற்று கருத்தே இல்லை. தமிழிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது. ஆனால் அதை வைத்து இப்பொழுது ஒரு ஆக்கிரமிப்பு செய்ய முனைகின்ற விடயம்தான் இந்த மாற்றம். எதற்காக யாழ்ப்பாணம் என்பது நீக்கப்பட வேண்டும் என்ற கேள்விதான் அங்கே எழுகிறது. எங்களை போன்ற என்னையும் விட உங்களுக்கு 1970 வந்தவர்களுக்கா இந்தியா மத்திய புலனாய்வத்தினுடைய விளையாட்டு என்னன்னு சொல்லி எங்கள் எல்லாருமே எங்களுடைய தேசிய கட்டமைப்பு இருந்த காலத்திலே இந்திய மத்திய புலனாய்வுத்துறை வடக்கு கிழக்குல இருந்து என்ன செய்திங்கன்னு சொல்லி எங்களுடைய தேசிய கட்டமைப்பை சிதைக்கிறது. இன்றைக்கு தேசிய கட்டமைப்பு எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டுட்டு இன்றைக்கு அழகா நீங்க நல்லூர் அடியில என்னத்தை காண்டி ஒரு எம்பசியை போட்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வசதியும் கூட தரேன். அங்குள்ள மக்களை சிதைச்சி சீரழிக்கிறதுல இன்றைக்கு நல்லா கட்ட தெளிவா இருந்துருக்கு. இந்த இடம் பிடிக்கும் அந்த மக்களை வாழ்றதுக்கு. இன்றைக்கு சீமான் தலைமையில இன்றைக்கு இல்லாம இருந்திருந்தா இன்றைக்கு தமிழ்நாட்டுல இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய மக்கள் நீர் பெற்று இன்றைக்கு கூட வந்திருக்குமா சொல்லுங்க. இன்றைக்கு எங்களுக்கு சொல்லு பெரிய மகா சக்தி இன்றைக்கு தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியை தாண்டி அடுத்த ஒரு காணொலி பார்த்து கடந்த 2-3 நாட்களாக இருக்குதான். சீமான் எல்லாம் திராவிட எல்லாம் பெரியாரை பற்றி கருத்திப்பார். பெரியாருடைய வரலாறுகள் என்ன? ஏன் நீங்களோட சீமானமையோட பொது வழியில கடைக்கு வர மாட்டேன் பொது வழியில கடைக்கு வச்சு மக்களுக்கு உண்மையை சொல்லுவார். அதனை தேசிய தலைவர் இருந்தவர். தேசிய தலைவர் ஒரு காலமே தன்னுடைய இனத்து மக்களை பற்றி ஒரு காலம் அவதூறு கட்டி கழிச்சது. இன்றைக்கு நம்மளோட மக்கள் இன்றைக்கு அவரை இன்றைக்கு போட்டி புகழ்ந்து பாராடும் ஒரு இனத்துக்காண்டு ஒரு தலைவன் இருந்தவர். அவருடைய வழிகாட்டல இன்னைக்கு 28 கட்டண புத்தகம் அதன் நெறியில இன்றைக்கு தமிழர்கள் இன்றைக்கு அவரை இன்றைக்கு அதே மாதிரி பெரியார் தமிழர்களுடைய விவகாரத்தில் செய்திருந்தார். இன்றைக்கு பெரியாரை மக்கள் கூட்டி இன்றைக்கு சீமானண்ண ஒரு கருத்து வைக்கிறாருந்தா சும்மா எல்லாம் சீமானண்ண அந்த கருத்தை வைக்க மாட்டாங்க. செய்து நீங்கள் யாரும் ஒரு கருத்தை வைக்கணும். அந்த கருத்தை நல்ல வடிவா புரிஞ்சு தான் உங்களுடைய மறு கருத்தை தெரிவிக்கவங்க. அதை பற்றி இவரை போட்டு தள்ளுவேன் அவரை போட்டு தள்ளுவேன். இந்த சீமானனை 150-200 ரவுடியர் உருட்ட கட்டையோட என்ன இது என்ன ஜனநாயகமா இல்லை ஜனநாயகம்? இந்தியா ஏன் அப்படி சொல்லுன்றது? இந்த ஆசியா வட்டையிலே தாங்களோட 2வது
ஜனநாயக நாடு, மூன்றாவது ஜனநாயக நாடு சொல்லி இன்றைக்கு செய்யறத முழு சர்வாதிகாரம், அதுவும் தமிழர்களுடைய வடக்கு தமிழர்களுடைய விவகாரத்தை செய்யறது வந்து மட்டும் மோசமான. ஒவ்வொரு தமிழர்களையும் இருத்தி வச்சு இந்தியா கடைக்கக்கூடிய இந்தியாவுடைய முகத்திரையை வந்து ஒவ்வொரு தமிழர்களும் கிழிச்செறிவார்கள். இதிலையும் வந்து தமிழர்களை சேதிக்கிறதுல வந்து திட்ட தெளிவா இருக்கிறது இந்தியாவுடைய மத்திய புலனாய்வுத்துறை தான். அது இன்றைக்கு இந்தியா நல்லூரடியில வந்து போட்டு வச்சிருக்கிற இந்திய எம்பசி தமிழர்களை கண்காணிக்கிறதுக்கான, தமிழர்களை சிதைக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் தான் அங்க நடந்திருக்கு. அதை வந்து ஒவ்வொரு தமிழர்களும் வந்து இன்றைக்கு புரிஞ்சுக்கிறார்களோ அன்றைக்கு அங்க உள்ள இந்திய எம்பசி வந்து திரட்டி அடிக்கப்படும் தமிழர்கள் தாயகத்திலிருந்து. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வேளையில் தமிழ் மக்களை மூட்ட வைத்திருக்கிற ஈழத்தமிழர்களை, குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அந்த கட்டடத்துக்கு அந்த பெயர் மாற்றம் செய்தது ஏன்? யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் என்றிருந்த அந்த கட்டடத்தை ஏன் இவர்கள் பெயர் மாற்றம் செய்தார்கள்? கடந்த 18ஆம் தேதி இலங்கையின் பிரதி கலாச்சார அமைச்சரும் இலங்கைக்கான இந்திய தூதுவரும் இந்த கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் அந்த கட்டத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று, இதில் வந்து ஒரு சூழ்ச்சி ஒன்று கட்டவிழ்க்கப்பட்டது. என்னவென்றால், திருவள்ளுவர் என்ற ஒரு என்றால் தமிழ் மக்கள் எதிர்க்க மாட்டார். ஆனால் அங்கே இன்னொரு வேண்டத்தகாத விடயமாக ஒன்று வந்தது. நாவலர் எல்லாம் இருக்க, நாங்கள் எங்களுடைய ஈழத்துக்குரியவர்கள் இருக்க, எதுக்கு திருவள்ளுவர் எங்களுக்கு என்று. அந்த இடத்தில் தான் தமிழ் மக்கள் தவறாக சிந்திக்கின்றார்கள். அப்படி அல்ல, எங்களுக்கு சிக்கலை வந்து இந்த அந்நிய ஆக்கிரமிப்பு, அந்நிய தலையீடு, இவற்றைத்தான் நாங்கள் எதிர்க்க வேண்டுமே ஒழிய பெயர் மாற்றத்தை எதிர்ப்பது சரி. அதற்காக திருவள்ளுவர் பற்றிய கருத்துக்களை நீங்கள் எழுதுவது, சொல்வது என்ற விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அது ஐயன் வள்ளுவன், அதாவது இமயம் முதல் குமரி வரை எங்கள் மண், அந்த நிலத்திலிருந்து நாங்கள் இன்று இழந்தது போக இருக்கின்ற 2 மண் என்றால் தமிழகம், தமிழீழம். அதை பிரிக்க எவரும் அனுமதிக்க கூடாது. மொழி கொண்டு இந்த இனம் ஒன்றுபட வேண்டும். அதில் மாற்றம் இல்லை என்ற விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். சிக்கல் வந்து இந்திய தலையீடு என்ற விடயத்தை நீங்கள் இங்கே எதற்கு எப்படி நீங்கள் பெயர் மாற்றம் செய்யலாம், அல்லது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று எப்படி மாற்றினீர்கள்? பெயர் மாற்றம், யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் என்றது யாழ்ப்பாணமே நீக்கப்பட்டது. இப்படி கேள்விகள் எழுப்ப வேண்டும். அதில் நாங்கள் எங்களுடைய போராட்ட வடிவங்கள் கூட நாங்கள் தெளிவாக பயணிக்க வேண்டும். அடுத்து இங்கே நீதிபதி இளஞ்செழியன் பற்றி சொல்லப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிபதிக்கான தனது பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்தும் அது தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு வேண்டுமென்றே பழிவாங்கி இருக்கின்றது என்ற விடயத்தை இப்பொழுது சிவில் சமூகம் நேற்றைய பொழுது அல்ல 22ஆம் தேதி அதை கண்டித்திருக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வருகின்றேன். அனுபவத்தை கொண்ட, அதிலும் குறிப்பாக பல வழக்குகளை தத்துணிவாக நின்று பல அச்சுறுத்தல் காலத்தின் மத்தியிலும் கூட நீதியை வழங்கிய நமது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டிய நிலைப்பாடானது வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 27 வருட அனுபவத்தை கொண்ட, அதிலும் குறிப்பாக 15 வருடங்களுக்கு மேலாக மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு கிடைக்க வேண்டிய ஒருவர் இங்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இந்த கண்டத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். நீதிபதி இளஞ்செழியன் தன்னுடைய 27 ஆண்டுகால நீதித்துறையின் பதவிக்காலத்தில் பல்வேறு தீர்ப்புகளை மச்சமில்லாமல், இன்னும் சொல்லப்படால் பார்வற்றவும் இல்லாமல் வழங்கியிருக்கின்றார். அந்த நன்மதிப்பை இலங்கை மக்கள் மத்தியில் பெற்றிருக்கின்ற அவருக்கான அந்த பதவி அந்தந்த காலகட்டத்தில் வழங்கப்படாமல் அரசுகளால் வேண்டுமென்றே தட்டி கழிக்கப்பட்டது. அவர் தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் புரிந்து குரல் ஓரளவுக்கு நீதியை நேர்மையாக வழங்கியிருக்கின்றார் என்ற வகையில் இப்பொழுது அனுர அரசு உச்சமாக இந்த தகுதியில் அத்தனையும் இருக்கின்ற ஒரு நீதிபதிக்கு திட்டமிட்டு அவரது பதவி உயர்வை தடுத்து ஓய்வு நிலைக்கு தள்ள முயற்சித்திருக்கின்ற செய்தி உண்மையில் கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அடுத்து இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட இன்னொரு விடயம் சொந்தமிழன் சீமான் பற்றிய விடயம். இது சீமான் பற்றிய விடயம் என்பதை கடந்து மொழி சார்ந்த ஒரு விடயம் ஒன்று அங்கே செல்கின்றது. இன்னொரு விடயம், தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உறவுகளுக்கு அப்பால் தங்களுடைய இலட்சியத்துக்காக உயிர் கொடுத்தவர்கள், அப்படியாக மாவீரரானவர்கள். அவர்கள் உறவுகளை விட
கொள்கையை முதலில் வைத்தவர்கள். தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக நாளைய சந்ததியை நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள். அவர்களுடைய உறவுகள் பலர் அவர்கள் மாவீர குடும்பம் என்று போற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள், போற்றுதற்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதை கடந்து அதில் எல்லோருமே அவர்கள் நிலையில் வைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி வரும் பொழுது எல்லோருமே அவர்களுடைய போராட்ட காலத்தில் 2009 முன்பு அவர்களுக்கு முற்றுமுழுதாக ஆதரவாக இருந்தார்களா என்றால் அதில் பலர் இல்லை. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தேசிய தலைவருடைய போராட்ட காலத்தில் அந்த மக்கள் உதவியது போல அந்த போராளிகளுடைய உறவுகள் பலர் வெளிநாடுகளிலிருந்து ஊமைகளாக இருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் மண்ணின் உரிமைக்காக, மக்களுக்காக, விடுதலைக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் தான் எக்காலத்திலும் அந்த போராட்டத்தின் உணர்வுகள் சார்ந்து, அது உண்மை சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சரி, இந்த இடத்தில் இப்பொழுது மொழிக்காக என்று பார்க்கும் பொழுது அடிப்படையான ஒரு விடயம், நாங்கள் மற்ற எந்த விடயத்துக்குள்ளும் அதிகம் செலுத்தவில்லை தமிழகத்தில் நடக்கின்ற விடயத்தில். ஆனால் மொழிக்கான விடயம் என்று பார்க்கும் பொழுது தமிழுக்கு ஒரு துயர் வந்தால் தமிழர்கள் அதற்கு குரல் கொடுக்க வேண்டும். தமிழ் என்ற தமிழர்களை தமிழர்கள் என்று சொல்ல விடாத ஒரு அவலநிலைக்கு தள்ளப்படும் பொழுது அதற்காக குரல் கொடுப்பதோடு தமிழ விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்றனர் என்ற வகையில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கருத்துக்கள். என்ன கேட்டீங்களா? அன்னைக்கு சரின்னு பட்டது, இன்னைக்கு தவறுன்னு படுது. இதே திராவிட இயக்க தோழர்கள், இந்த திமுக கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, தமிழ் தேசிய இன பிள்ளைகள், வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து மேல வரும்போது பக்கத்தில் நடந்த இத்தனை லட்சம் மக்களை கொல்லப்பட்ட படுகொலையை பேசல, மீனவர் படுகொலையை பேசல, பறிகொடுத்த கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, இந்த தேசிய இழந்த உரிமை எதுவும் பேசாம திருப்பி பெரியார் கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது. இங்கே கருத்துக்களுக்கு அப்பால் ஒரு விடயம் வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டத்தினுடைய உண்மைகளை எடுத்துச் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த விடயங்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டியவர்களாக, எங்களுடைய தமிழ் விடுதலை போராட்டம், இன்னும் தமிழர்களுடைய இன விடுதலை பயணம், தமிழர் மொழி சார்ந்த விடயங்களை எடுத்துச் செல்கின்ற விடயங்கள் நாங்கள் வரவேற்க வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் தமிழர்களாக இங்கே குரல் கொடுப்பதை பார்க்கின்றோம். எப்படி பேசலாம்? 100 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கேரளா. பெரியார் தான் படிக்க வச்சாரு. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் கல்வி இருக்கு, பெரியார் தான் படிக்க வச்சாரு. அது கொடுத்துருவீங்களா? அது ஒரு ராஜேந்திரன் கொடுத்துருவீங்களா? கேட்க நாதி இல்ல. இங்க உயிர தமிழ் மகன் அதிகாரத்தில் இல்ல. எடுத்து கொடுத்தது ராஜதந்திரம்னா அப்ப மீனவர் சாவ நீங்க சைத்துக்கிறிய, மீனவர் உரிமை பறிபோவதை ஏற்கிறிய. அப்போ இதெல்லாம் அப்படிப்பட்ட ராஜதந்திரத்தை ஒழிக்கிறதா எங்க வேலை. நான் கேட்கிறேன், கொடுத்துட வேண்டியதானே? அப்ப கொடுத்துருவீங்களா? அது ஒரு ராஜதந்திரம் கொடுத்துருவீங்களா? தமிழர் 2 முறை சாரை வாங்கிட்டான். எப்போ? கடைசியா. யாருக்காக? எனக்காக. ஆடா அப்படின்ட்டான். நீங்க பேசுறீங்களா? 2 அவன் தான். எங்க சொல்றான்? சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம். யாருக்கு சொல்றான்? எனக்குத்தான். செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலன். அதுதான் பாடுறான், எனக்கு தான் பாடுறான். அங்க என்ன பாடுறான்? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதில் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயொன்டான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாயின்ட்டான். அதோட விட்டு போல இடையில ஏதாவது பிரச்சனை இருக்காடா? கொலைவாளினை எடடா மிக கொடியொரு செயல் அறவேண்டான். குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தவளான்னு சொன்னா எடுத்துட்டேன். கொலைவாள் இல்ல, ஒரே வாள். இந்த படத்தை இறங்கிட்டாங்க. எனக்கு தான் பாடுறான். பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை பண்ணது எங்களுக்கு தான். போதுமா? இன்னும் சான்று வேணுமா? அவ பான நானும் தானே சொல்றாருல. நீ பெரியார் ஆமா பேசினேன், வழிகாட்டின்னு பேசினேன். அது திராவிட சுடுகாட்டுக்கு வழி கூட்டிட்டு போனதுனால நின்ட்டேன். அது சுடுகாட்டு நீ சொன்னா நிறுத்திடுவேன். பெரியார் மொத்த பெரிய எங்களுக்கு இல்ல. தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் இல்ல. எங்களுக்கு எவனுமே இல்ல. எவன் இருந்தான்? கன்னட நான் இருந்தேன், இந்த தெலுங்கு தியாகராஜ செட்டியார் இருந்தான், அந்த நாயர் இருந்தான் மலையாளி. உனக்கு எவன் இருந்தான்னா என்ன அர்த்தம்? சிங்காரவளர் இல்ல.
சீவானந்தம் இல்ல, செக்கிழுத்த செம்மல் எம்பாட்டன் வாவுசி இல்ல 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 அப்படி இல்லையா? பெருந்தலைவன் காமராஜ் இல்ல, கக்கன் இல்ல, ராமசாமி படையாச்சி இல்ல, எவனுமே எங்களுக்கு இல்ல. தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் இல்ல, எங்களுக்கு எவனுமே இல்லையா? இந்த நாட்டுல எங்களுக்கு தலைவனே இல்லாம போயிட்டானா? எங்க பாட்டன் அயோத்தியாசர் இல்ல, ரெட்டமலை சீனிவாசன் இல்ல, MC ராஜா இல்ல, எவனுமே எங்களுக்கு இல்ல. எவனுமே இல்லையா? ஐயா ரவிக்குமாரே எழுதுறாரு, அயோத்தியாச பண்டிதர் உனக்கு முன்னாடி போயிட்டா. அப்படி இந்த கடவு மறுப்பு இந்த இதெல்லாம் பகுத்தறிவு எல்லாம் போயிட்டாரு. நீ எடுத்துக்கிட்டு வந்தா சிங்கார வளர்த்து இருந்தா நான் கம்யூனிஸ்டத்தை எடுத்துக்கிட்டேன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. கடைசியா ஏன் எங்க பாட்டனையா இருக்கல? அவரே எழுதுறாரு, அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் தமிழனாகவும் இருந்ததுதான் அவருக்கு பிரச்சனைங்கிறப்ப. பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட உறவுகள் சந்திரசேகர், சோமசுந்தரமையா, ஐங்கரன், சோழவி, புனிதா, எடிசன், ஸ்ரீகுமார் ஐயா, எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு கருத்துக்கள், உறவுகளின் கருத்துக்கள் கேடி தமிழ் வானொலியின் கருத்துக்கள் அல்ல, அது உங்கள் கருத்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு நிறைவுக்கு வருகின்றது பேசுவோம் நிகழ்ச்சி.